அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் முதல் முறை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் தினமும் போடுற வீடியோ அப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நீங்களும் பார்த்து ரசிக்கலாம். ஓகே, வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு அவர் சேனல் கௌசல்யா சுரேந்தர் விலாக். விளக்கு ஏற்றுறதுங்கிறது நம்ம எல்லாரோட வீட்லேயும் நடைமுறையாக பண்ணிகிட்ருக்க ஒரு விஷயம் தாங்க. அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. விளக்கு எதனால் ஏற்றுறோம், ஏற்றுறதுனால என்ன நமக்கு நன்மை கிடைக்குது, எந்த திசையை பார்த்து ஏற்றுனா என்ன பலன் நமக்கு கிடைக்கும், தீபம் ஏற்றுவதற்கான நல்ல உகந்த நேரம் என்ன, இது போல் சுவாரஸ்யமான தகவல் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். விளக்கு ஏற்றுவதன் மூலம் முப்பெரும் தேவியின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம். எப்படின்னு கேட்குறீங்களா? விளக்கின் சுடரில் மகாலட்சுமியையும் ஒளியில் சரஸ்வதியையும் வெப்பத்தில் பார்வதி தேவியும் வாசம் செய்வதாக ஐதீகம். நம்ம தினமும் விளக்கேற்றதன் மூலமாக இந்த முப்பெரும் தேவியின் அருள் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுதுங்க. நம்ம வீடுகளில் ஏற்ற விளக்கு நம்மளோட எதிர்மறை எண்ணங்களை அகற்றி பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகப்படுத்துகிறது. இருமுகங்கள் ஏற்றி வழிபட்டால் குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும். வெள்ளி விளக்கில் தீபம் ஏற்றதன் மூலமாக செல்வம் பெருகும். வெண்கல விளக்கில் ஏற்றினால் நோய்கள் விலகும். கிழக்கு நோக்கி விளக்கேற்றுவதன் மூலம் தடைகள் நீங்கி திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடந்தேறும். ஒரு முகம் கொண்டு ஏற்றினால் மத்தியம பலன் கிடைக்கும். அதே 3 முகங்கள் ஏற்றினால் புத்திர பாக்கியம் கிடைக்கும். 4 முகங்கள் கொண்டு ஏற்றினால் பசு, பூமி உள்ளிட்ட செல்வங்கள் கிடைக்கும். 5 முகங்கள் ஏற்றினால் சகல செல்வங்களும் பெருகும். விளக்கில் தாமரை தண்டு திரி போட்டு பசனை ஊற்றி விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். அகல், எண்ணெய், திரி, சுடர் ஆகிய 4ம் சேர்ந்ததுதான் விளக்கு. அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் 4ஐயும் இது உணர்த்துகிறது. பொதுவாக வீட்டில் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் மகாலட்சுமி அங்கு வாசம் செய்வாள். தீய சக்திகளும் நம்மை அண்டாது காப்பாள். விளக்கு எரியாத இடத்தில் வழிபடக்கூடாது. எந்த காரணத்தை முன்னிட்டும் எரியும் விளக்கை அணைக்கக்கூடாது. அணைந்த விளக்கை ஏற்றலாம். விளக்கை திரி தடவி ஏற்றிய பின் கையில் பற்றிய எண்ணெயை தலையில் தடவக்கூடாது. அண்ணாமலை தீபம் பார்த்தால் 21 தலைமுறைகளுக்கு முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகம். வேறு எந்த விழா கண்டாலும் பார்ப்பவர்களுக்கு மட்டுமே முக்தி கிடைக்கும். அண்ணாமலை தீபத்திற்கு மட்டுமே இத்தனை சிறப்பு உள்ளது. விளக்கு பூஜை செய்வதற்கான ஏற்ற நாட்கள் என்னென்ன நாட்கள் பார்க்கலாம் வாங்க. வெள்ளிக்கிழமை கார்த்திகை, திருவாதிரை விரதம், பூசம், விஷாகம், திருவோணம் ஆகிய நட்சத்திரங்கள், பௌர்ணமி, அமாவாசை, சதுர்த்தி, பஞ்சமி, ஏகாதசி ஆகிய திதிகளும் மற்றும் நவராத்திரி, சிவராத்திரி, ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளை, தை செவ்வாய், தை வெள்ளி ஆகிய நாட்களும் திருவிளக்கு பூஜைக்கு ஏற்ற நாட்கள். மற்றும் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமைகளில் பெண்கள் கோயிலுக்கு சென்று விளக்கு பூஜைகளில் கலந்து கொள்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. தீபம் ஏற்றுவதற்கான திரியை பற்றி இப்போ பார்க்கலாம். பஞ்சு திரி நல்லவை அனைத்தும் செய்யும். இலவம் மஞ்சினால் செய்யப்பட்ட திரி சகல சௌபாகியங்களையும் தரும். வாழைத்தண்டு நாரினால் செய்யப்பட்ட திரி குழந்தை செல்வம் உண்டாக்கும். தெய்வ குற்றம், குடும்ப சாபம் முதலியவற்றை நீக்கி மன அமைதியை உண்டாக்கும். குலதெய்வ குறைபாட்டை நீக்கும். வெள்ளை எருக்கம்பட்டையில் திரித்த திரியால் பெருத்த செல்வம் தரும். பேய் பிடித்தவர்களுக்கு அதன் தொல்லைகள் நீங்கும். பிள்ளையாரின் அருள் கிடைக்கும். புது மஞ்சள் சேலை திரி அம்மன் அருள் கிட்டும். வியாதிகள் குணமாகும். காற்று கருப்பு சேட்டைகள் நீங்கும். சிகப்பு நிற சேலை திரி திருமண தடை நீங்கும். மலட்டுத்தன்மை, செய்வினை தோஷங்கள் முதலியவை நீங்கும். பன்னீர் விட்டு காய வைத்த புது வெள்ளை திரியினால் பக்ம பலன்களும் கிட்டும். என்னென்ன எண்ணெய்களில் விளக்குகள் ஏற்றலாம், அதற்கு என்ன பலன் என்பதை காண்போம். கடலை எண்ணெய், பாம் ஆயில், ரீஃபண்ட் ஆயில் எண்ணெய், கடுகு எண்ணெய் போன்றவற்றை விளக்கேற்றுவதற்கு பயன்படுத்தக்கூடாது. இவை அனைத்தும் தீமையை உண்டாக்கும். மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம், திருமால் மற்றும் சர்வ தேவதைகளுக்கு நல்லெண்ணெய் தீபம், விநாயக பெருமானுக்கு தேங்காய் எண்ணெய் தீபம், சிவபெருமானுக்கு இருப்பை எண்ணெய், அம்பாளுக்கு நெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த 5 எண்ணெய்களும் கலந்து ஊற்றினால் 1 மண்டலம் 48 நாட்கள் பூஜை செய்ய அம்பாளின் அருளும் கிடைக்கும். விளக்கேற்றுவதற்கான சிறந்த திசைகள் என்னென்ன? கிழக்கு திசை நோக்கி விளக்கேற்றுவதன் மூலம் துன்பங்கள் நீங்கும். மேற்கு திசை நோக்கி விளக்கேற்றுவதன் மூலம் கடன் தொல்லை நீங்கும், பகை நீங்கும். வடக்கு திசை நோக்கி விளக்கேற்றுவதன் மூலம் திருமண தடை நீங்கி சுப காரியங்கள் நடந்தேறும். கல்வி தடை நீங்கும். வேலை வாய்ப்பு தடை நீங்கும். திரவியம் கிட்டும். சர்வ மங்களமும் உண்டாகும். தெற்கு திசையை நோக்கி எப்போதும் விளக்கேற்றக்கூடாது. அது தீமையை மட்டுமே உண்டாக்கும். விளக்கை வைப்பதற்கான ஆசனம்.
விளக்குகளை வெறும் தரையில் வைக்கக்கூடாது. அவற்றை வெள்ளி, செம்பு, பித்தளை, பஞ்சலோகம் முதலியவற்றால் ஆன ஒரு தாம்பாளத்தின் மீதே வைக்க வேண்டும், அல்லது மரத்தினால் ஆன ஒரு பலகையின் மீது கூட வைக்கலாம். தீபம் ஏற்றுவதற்கான உகந்த நேரம் என்ன, அது பற்றி இப்போ பார்க்கலாங்க. தினமும் அதிகாலை 3 மணி முதல் 5 மணிக்குள் தீபம் ஏற்றுவது சகல மங்களத்தையும் உண்டாக்கும். காலையில் வாசலில் சாணம் தெளித்து கோலம் போட்டதுக்கு அப்புறம் தாங்க விளக்கு ஏற்றணும். காலை மாலை 2 வேளையுமே வீட்டில் விளக்கு போடுறது ரொம்பவே சிறப்பான ஒன்றுங்க. காலை நேரத்தில் பார்த்திங்கன்னா சூரிய உதயத்திற்கு முன்னாடியும் மாலையில் சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடியும் விளக்கு ஏற்றுவது மிகவும் சிறப்பு. அன்றாடம் நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி இறைவனை வழிபடுங்க. இறைவனோட அருளும் ஆசீரும் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.